கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒருவர் பேரில் ஒருவர் விசேஷித்த அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். இந்த அன்பு ஊக்கமாக இருக்க வேண்டும். இந்த அன்பு தான் நாம் இயேசுவின் சீசர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நாம் ஒருவர் பேரில் ஒருவர் வைத்திருக்கும் அன்பை பிறர் காணும்போது இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். 1 யோவான் 3:23 வாசிக்கிறோம். அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. 1 யோவான் 4:11-21 வாசிக்கிறோம். நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏன் மற்றவர்களை நேசிக்க வேண்டும்? தேவன் நம்மை நேசித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அப்போது தேவ அன்பு நமக்குள் பூர்ணப்பட்டிருக்கும். தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். 1 கொரிந்தியர் 13 அன்பின் அதிகாரமாக இருக்கிறது. அன்பு தயவுள்ளதாக இருக்கிறது. நீடிய சாந்தம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு கோபப்படாது, தீங்கு நினையாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்மை வெறுக்கிறவர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். யோனாத்தானின் அன்பை தாவீது அறிந்திருந்தார். யோவானின் அன்பை இயேசு அறிந்திருந்தார். நாம் மற்றவர்களின் குறையை, தவறுகளை பார்க்கும்போது நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற முடியாது. நாம் மற்றவர்களை மேன்மையானவர்களாக நினைக்கும்போது நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற முடியும். பிறருக்காக நாம் உதவி செய்யும்போது நாம் அன்புக்குரியவர்களாய் காணப்படுவோம். யோவான் 13:34 வாசிக்கிறோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இயேசு நம்மில் அன்பாயிருந்தது போலவே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். நாம் இயேசுவின் சீசர்கள் என்பதற்கு இந்த அன்பே அடையாளமாய் இருக்கிறது. நமது அன்பினாலேயே மற்றவர்கள் நம்மை இயேசுவின் சீசர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35 படி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.